எண்ணெய் இல்லாமல் உப்புமா பண்ண முடியும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு டம்ளர் ரவை எடுத்து வெறும் வானிலையில் நல்லா செவக்க வறுத்து ஒரு பிளேட்டில் குத்திட்டுடணும். தின்ட்டு ஸ்டவ்வை மூட்டி வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, என்ன காய்கறிகள் போடணுமோ அதை எல்லாத்தையும் பொடி பொடியாக நெருக்கி அதில் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி குத்தணும். அதில் தண்ணி குத்தி அந்த காய்கறிக்கு ஏற்ற அளவு கொஞ்சமாக உப்பு போடணும். அது நல்லா வெந்து போயிடும். வெந்ததும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரவையை இது எடுத்து அதில் போட்டு அந்த ரவைக்கோசம் கொஞ்சம் மேலே ஒரு அரை ஸ்பூன் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிளறி எடுத்தோம் அப்படின்னாக்க அது நல்லா உப்புமா புல 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 புலன்னு வரும். கொஞ்ச நேரம் அந்த உப்புமா மேலே இந்த வாழை மேலே ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஸ்டவ் ரொம்ப சிம்பிள் வச்சுட்டு காஞ்சி விட்டுக்கூடாது நல்லாக்கு. அப்படி மூடி வச்சிருந்தோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து பார்த்தோம்னா உப்புமா பிரமாதமாக இருக்கும். எண்ணெயே வேண்டாம் உப்புமாக்கு, பிரமாதமாக இருக்கும். தயிர் தொட்டு சாப்பிட்லாம், இல்லை வேறு சட்னி தொட்டு சாப்பிட்லாம், இல்லை அப்படியேவும் சாப்பிட்லாம். அந்த காயெல்லாம் போட்டுக்கணும்.